ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி கேஸை பார்க்க போகிற சிறகடி கேஸையில் முக்கியமான ரோல் யார் எடுக்க போகிறீங்க? மெயின் ஆஃபீஸராக நான் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தது யார்? நம்ம ஸ்ருதிங்க. கடைசியில் பார்த்தா என்னை விட சிறந்த ஆள் யார் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ ஆளுக்கு ஒரு கேரக்டர் எடுத்தாச்சு, நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயே கொஞ்சம் நடுங்குது. யாருக்கு? நம்ம ரவிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா எப்படா குள்ள நீர் வெளியே போவோம், எப்போ அந்த நரி கூட்டத்துக்குள்ளே நம்ம நுழைவோம்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு ஒரு டயலாக்லாம் வருமே, அந்த சிந்தாமணி வெளியே போகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க சரி போலாம்னு சொன்னோன்னே நம்ம ரவிக்கு நடுங்குது, வேர்க்குது. உனக்கு ஏன் வேர்க்குதோ நீக்கு தெரியலை, உனக்கு ஏன் நடுங்குதோ நீக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. நீ வா தம்பி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோளை தட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஸ்ருதி. நீ இருப்படா, நான் இருப்பேனான்னு தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே போனோன்னே இவங்க தெலுங்குல பேசுகிறாங்க. உனக்கு புரியறதா புரியலை அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து இங்கிலீஷில் பேசுறது நம்ம ரவி. உனக்கு புரியறதா புரியலை அப்படிங்கிறாங்க. ஏன் நான் சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன, வருமான வரித்துறை அப்படின்னா என்ன, டே ஒன்றுமே தெரியாதவன்ட்ட ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிடா தேடுங்கடா, ஏதோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட இவங்க ஒரு பக்கம் தேடி தேடி அலைகிறாங்க. கடைசியில் மஞ்சப்பை கிடச்சிருச்சானோ அப்படின்றாங்க. கிடைக்கவே இல்லைன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் தேட கடைசியில் யார் கையில் கிடச்சிது? நம்ம முத்து கையில் கிடச்சிருச்சுங்க. உடனே இதான் அந்த பண்ணடா, எடுத்துடலாம்டா, ஓடலான்டான்னு இவங்க ஒரு பக்கம் கிளம்ப, அங்கே ஒரு பக்கம் சிந்தாமணிக்கு என்ன ஆச்சோ தெரியல, வயலுக்கு கலக்குதுப்பா, வீட்டுக்கு வண்டியை ஓடுப்பாங்குது. டே ஆப்பு அந்த வேலை இருக்குடா, அலேக்கா ஓடி போயிடுங்கண்ணா கேட்குறாங்களா. கடைசியில் பார்த்தா இந்த பணத்தை எண்ணி பார்க்கணுமா? டே அப்பா உனக்கு மூளை எங்கே இருந்துடா, மூளை வரைக்கும் வேலை செய்யுது, அப்பெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, சூட்டுன்னு ஓடி போயிடணும் இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. மாட்டனா செத்தா சேகர், ஏன்னா பணம் இவங்க வீட்டில் இருக்கு, இவங்க சொல்கிறது தான் நம்பும் இந்த உலகம், ஓடுறா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் எடுத்தாச்சுப்பா, நம்ம கிளம்பலாம் பண்ணுறாங்க. இப்போ சிந்தாமணி வந்து நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா, அதுதான் விஷயம். அதான் ப்ரமோலே போட்டாங்க நிற்க மாட்டாங்கன்னு. பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்